ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அழகு தேவி. இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு புட்டு, பயிறு, பப்படம், அதோட பழம். இந்த காம்பினேஷன்ல சாப்பிட்றது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல மல்லிகைப்பூ புட்டு எப்படி ரெடி பண்ணலாங்கிற ட்ரிக் இருக்குது. வீடியோவை முழுசா என்ஜாய் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எப்பவும் நார்மலா புட்டு வேக வைக்கிற மாதிரி வைக்காம போது இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ரெடி பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டா ஸ்மூத்தா எப்படி மல்லிகைப்பூ இட்லி ரெடி ஆகுமோ அதே மாதிரி புட்டுலையும் மல்லிகைப்பூ புட்டு ரெடி பண்ணிக்கலாம். வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்து வச்சிருக்கிற மாவை தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுட்டு பொடி உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து எல்லாத்துலேயும் தண்ணி படுற அளவுக்கு விரசி விட்டுக்கலாம். விரசி முடிச்சதுக்கப்புறம் சின்ன சின்ன உருளையாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது புட்டு வேக வைக்கிற டைமிங்கில் சின்ன சின்ன பாலாக இருக்கிறது கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் பூ போல் புட்டு ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன ஹோல் உள்ள பாத்திரம் எது வேணுமானாலும் எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் நம்ம விரசி வச்சிருக்கிற புட்டு மாவு எடுத்து போட்டு இந்த மாதிரி கையால் விரசி விட்டுட்டோன்னா போதும். மாவு எல்லாமே ஹோல் வழியாக கீழே உள்ள பாத்திரத்தில் கலெக்ட் ஆயிரும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குதுன்னு. அதுக்கப்புறமா நம்ம குழல்ல நார்மலாக ரெடி பண்ணுற மாதிரி தேங்காய் பூ, அதுக்கு மேலே புட்டு மாவு இப்படி மாற்றி மாற்றி வச்சு நார்மலாக புட்டு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். புட்டு ரெடி பண்ணி ஒரு ஹாட் பாக்ஸில் வச்சு சைடில் வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி பயிறு ரெடி பண்ணி வச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து தனியாக ஒதுக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறமா சூடாக தேயிலை போட்டு வச்சாச்சு. அதோட வாங்கிட்டு வந்த பழத்தையும் எடுத்து வச்சு ஃபைனலாக அப்பளமும் பொரித்து எடுத்து வச்சிட்டோன்னா காலையில் டிஃபன் ரெடி ஆயிரும். இது பார்த்திங்கன்னா சிறுபயிறு வேக வச்ச தண்ணி. இந்த தண்ணியை எப்போவுமே வெளியே ஊற்றிடாதீங்க. இதில் ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எப்போவுமே மிஸ் பண்ணிடாமல் குடிச்சிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களோட சப்போர்ட் தான் எங்களை எப்போவுமே என்கரேஜிங்காக வச்சுருக்குது. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.